வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜயகுமாரி. இன்றைக்கி நம்ம ஒரு ப்ரோட்டீன் டிஷ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மூங்லட், அதாவது பாசிப்பருப்பில் பண்ணுறது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நார்த் சைடில் ரொம்ப ஃபேமஸ்ங்க. பாசிப்பருப்பு உடம்புக்கும் ரொம்ப குளிர்ச்சி. இதில் வெஜிடபிள்ஸும் சேர்க்க போகிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிறதோட உடம்புக்கும் ஹெல்த்தி. இதில் ரைஸ் சேர்க்க போது இல்லைங்க, அதனால் சுகர்காராக கூட நல்லா சாப்பிட்லாம். ஒரு பீஸ் சாப்பிட்டாலே ஃபில்லிங்காக இருக்குங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. 200 கிராம் பாசிப்பருப்பு எடுத்து 3-4 முறை வாஷ் பண்ணி நல்ல தண்ணி விட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் அரைச்சிக்கணும். கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைக்கணும், திக் பேஸ்ட்டாக அரைக்கணும். இதுக்கு இந்த பருப்பு தண்ணியே கொஞ்சமாக விட்டுக்குங்க, தேவையான அளவு விட்டு நல்லா திக் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இந்த பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் அரைச்சிக்கணும். இப்போ இதுக்கு தேவையானது 1 ஸ்பூன் உப்பு, ஒரு அரை ஸ்பூன் சீரகம், ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயப்பொடி, ஒரு அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி, இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் இந்த காய்களை சேர்த்துக்கணும். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சியை துருவி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இஞ்சி போட்டால் நல்லா வாசனை, டைஜஷனுக்கும் நல்லது. கொஞ்சம் கருவேப்பிலையை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாயை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் உப்பு காரம்லாம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுங்க. இது ஒரு பச்சை மிளகாய். 2 கேரட் துருவலில் சீவி வச்சுருக்கேன், அதை இதில் போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், இது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் ஈனோ அதை போட்டுக்கலாம். போட்டு 1 ஸ்பூன் தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இதை பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ சைடில் கேஸ் ஆன் பண்ணி ஒரு பாண்டி வச்சுருக்கேன். அது குழியான பாண்ட்லியாக இருக்கணும். அதுவும் நான்ஸ்டிக்காக இருந்தால் உங்களுக்கு ஒட்டாமல் வரும். அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் விட்டு அதை நல்லா எல்லா இடமும் அப்படியே ஆகிற மாதிரி அப்ளை பண்ணி பாண்ட்லி சூடாக எடுத்து இப்போ இதுலேருந்து 2 கரண்டி போட்டு அப்படியே திக்காக வாத்துக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணிடாதீங்க, ஏன்னா தோசை மாதிரி வாக்கக்கூடாது. இப்போ இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு மூடி ஒரு 2-3 நிமிஷம் குக் ஆகணும். குக் ஆனதும் பாருங்க, இது 2 நிமிஷம் நல்லா வெந்தெடுத்து இப்போ இதை நிதானமாக திருப்பி போட்டுக்கலாம். சைடில் ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். விட்டு அந்த பக்கம் வேகணும், அதனால் மூடி போட்டு வைக்கணும் ஒரு 2 நிமிஷம். இது முக்கால்வாசி வெந்தெடுத்து இப்போ நடுவில் கிராஸ் மார்க் போட்டுக்கலாம் கத்தியில். அப்போ தான் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே நல்லா வேகும். இதில் ஒரு அரை ஸ்பூன் வெண்ணெய் போட்டுக்கலாம். இப்போ வெண்ணெய் நல்லா உருகி இதை நல்லா குக்காக எடுத்து இப்போ இதை எடுத்துடலாம்.
இதை பாருங்க, எவ்வளோ சாஃப்டாக ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கு பாருங்க. ஒன்று சாப்பிட்டா கூட புல்லிங்க சுவையான மூங்க்லெட் ரெடி. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவளாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.